அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, இறந்தவர்கள் நம்மை காப்பாற்றுவார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, இறந்தவர்கள் நம்மை காப்பார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக, உறுதியாக, கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. அதில் எந்த விதமான கேள்வியும் கிடையாது. ஆனால் எப்படி உங்களை காக்க விரும்புகிறார்கள், எந்த அளவுக்கு உங்களை காக்க விரும்புகிறார்கள், எந்தெந்த உங்கள் வாழ்க்கையினுடைய விஷயங்களில் அவர்கள் தலையிட விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான ஆத்ம உடன்படிக்கை பொறுத்தது மாறுபடும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, அவங்க என்னை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்குள் காப்பாற்றும் அந்த இறை வழிகாட்டுதல் என்பது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. 24 மணி நேரமும் 365 நாளும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் கேட்குறதுக்கு முன்பாகவே உங்கள் ஆத்மா பல்வேறு தெய்வங்களோட உங்களுக்கு ஒரு சோல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பல்வேறு ஆத்மாக்களோட, சித்தர்களோட உங்களுக்கு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பின்பற்றும் மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளைத்தான் தெரியும். ஆனால் எல்லையற்ற தெய்வங்கள், இந்த 33 கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லையற்ற தெய்வங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உண்டு. உங்கள் ஆன்மாவிற்கு அறியும் அந்த சில ஆன்மாக்களோடு உங்களுக்கு அக்ரிமெண்ட் உண்டு. அப்போது உங்களுடைய அன்புக்குரியவர்களோடு மட்டும்தான் உங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு நீங்கள் சுருக்கிடக்கூடாது. உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான அக்ரிமெண்ட் பொறுத்து சில சமயங்களில் இறந்தவர்கள் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. உங்களை வழிகாட்டுறதுலேருந்து, உங்களுக்கு சில விஷயங்களை புரி வைக்கிறதுலேருந்து, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. சில சமயத்தில் சில விஷயங்களை நீங்களே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சில ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. சில விஷயங்களில் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அந்த கற்றதலின் மூலமாக நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, உங்களை அமைதியாக விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு ஹாலில் டிவி பார்த்துட்டுருக்குறாங்க. உங்கள் மேல் அவர்களுக்கு அன்புண்டு, பட் படிக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. இதுவே உங்கள் பேரண்ட்ஸ், உங்களுடைய பெற்றோர்கள் டீச்சர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பாடத்தை பரீட்சை எழுதுறீங்களோ அதனோட டீச்சர்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட உட்காருவாங்க, பாடம் சொல்லி கொடுப்பாங்க, டவுட் கேட்கலாம், அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது 2 பேரண்ட்ஸ்க்கும் அன்பு இருக்குது. ஆனால் அவங்க எந்த ரோல் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து அவர்கள் எந்த அளவுக்கு தலையிட வேண்டும், தலையிடக்கூடாது அப்படிங்கிறது அதனோட ரோல் மாறுதா இல்லைங்களா? அந்த மாதிரி தான் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உண்டான அந்த ஆத்ம உடன்படிக்கை அப்படிங்கிறதும் கூட. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் எது உங்களுக்கு இந்த கணத்தில் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எத்தகைய வழிகாட்டுதல் என்பது உங்களுக்கு உண்மையிலேயே தேவையோ, அவசியமோ, அதை அவர்கள் தருவார்கள். நீங்கள் கனெக்ஷனுக்கு கெஞ்ச தேவையில்லை, ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, டிமாண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்போதும் அன்பு செலுத்தப்படுகிறீர்கள். கேள்வி என்னன்னா, அவர்கள் தரும் வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் தன்மையில் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலிருந்தே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான அக்ரிமெண்ட் என்னன்னு. புரியுதுங்களா? ஆனால் அதை எளிமையாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலை கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்தால் போதும். ஒன்றும் இல்லைங்க, கண்ணை மூடி இந்த கணத்தில் உங்களை போலவே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்கள் வீட்டில் இருக்கார். அவர் சந்தோஷமாக, உற்சாகமாக, ஏகாந்தமாக, நிம்மதியாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். அவர் என்ன செய்கிறாரோ அதை நீங்கள் இப்போது செய்யுங்கள். அந்த வேர்ஷனாக மாறுங்க. அஃப்கோர்ஸ் as long as it is positive. அப்படி நீங்கள் தொடர்ந்து எது உங்களுக்கு உற்சாகம், ஆர்வம், ஏகாந்தம், நிறைவு, நிம்மதி, மகிழ்வு தருதோ அதில் மட்டும் கவனம் செலுத்தி அதுக்கு செயல்வடிவம் கொடுத்தீங்கனாலே நீங்கள் உங்களுடைய அலைவரிசை என்பது உயரும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுடைய உணர்தலுக்கு வந்துடும். ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கும் வழிகாட்டுதலை உணரும் தன்மைக்கு மாறுவீர்கள். அவ்வளவுதான். வழிகாட்டுதெல்லாம் புதுசாக ஆக்டிவேட் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. அது ஏற்கனவே நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிற தன்மையில் இருக்கீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான். புரிஞ்சுக்கிற தன்மைக்கு வரணும்னா நீங்கள் உயர்ந்த அலைவரிசையில் இருக்க வேண்டும். அவ்வளோதான். அதனால் உங்களுடைய வேலை என்பது அவங்கள பற்றி யோசிக்கிறதல்ல, உங்கள் வாழ்க்கையினுடைய இந்த கணத்தில் உங்களை முழுமையாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான். எது மகிழ்ச்சியை, ஏகாந்தத்தை, நிம்மதியை கொடுக்குதோ அதில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும். அது மட்டும்தான் உங்களுடைய அலைவரிசை உயர்த்தும். அப்படி அலைவரிசை உயர்த்தும் போது வழிகாட்டுதலும், அன்பும், பாதுகாப்பும் உங்களுக்கு எல்லா திசையிலிருந்தும் வரும். உங்களுக்கு எதுவும் கிடைக்காம இல்லை, உங்களுக்கு எதுவும் பற்றாக்குறைன்றது எதுவுமே கிடையாது. உயர்ந்த அலைவரிசையில் இருக்கீங்கன்னா எப்படி நீங்கள் வழிகாட்டப்படுகிறீர்கள் குறிப்பால் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும்.
அதற்கு நீங்கள் தான் அந்த முயற்சி எடுக்க வேண்டும். எப்படி? உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வாழத் துவங்கும் போது. அப்பத்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். மகிழ்ச்சி எது, ஆர்வம் எதுவோ அதில் கவனம் செலுத்தும் போது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்பது ஆக்டிவேட் ஆகுது. ஆசீர்வாதம் இருக்குது, உங்களுடைய கவனத்திற்கு அது அப்போது தான் வரும். புரியுதுங்களா? அதனால் இறந்தவர்கள் நம்மை பாதுகாப்பார்களா, காப்பாற்றுவார்களான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு உங்களை தயார்படுத்தியிருக்கீங்களான்ற கேள்வி தான் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள் வழியில் நீங்கள் கரெக்டாக இருங்க. யார்கிட்டருந்து வழிகாட்டுதல் வருமோ அது தானாகவே நடந்துடும். புரியுதுங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள், ஆலோசனைகளுக்கு என்கிட்ட நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். அது கட்டணத்துக்குரியது. கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய அகமாற்றம், மனத்தெளிவு, நிறைவு, நிம்மதி அல்லது ஆறுதல், மாறுதல் இது நிகழ்ந்திருக்கின்றது. எனக்கு நான் பெற்ற இந்த பாசிட்டிவான சேஞ்ச் அப்படிங்கிறது மற்ற மக்களையும் சென்றடைய வேண்டும் அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் இந்த சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நீங்கள் தானமாக எதையும் தர தேவையில்லை. உங்கள் மாற்றத்திலிருந்தே தரலாம். உங்களுக்குள்ளேயே உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில். சரிங்களா? அதுதான் உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.